பொதுக்காலம் 10வது வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 4 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால்தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாயிருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியே இத்துணை மாட்சி பொருந்தியதாயிருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாயிருக்கும். அன்றைய மாட்சியை ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறையப் போவது மாட்சியுடையதாயிருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாயிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 17 முதல் 19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவர். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, விவிலியத்தை உற்று நோக்குகின்ற பொழுது 4 நற்செய்தியாளர்களுமே இயேசுவில் மனிதகுல மீட்பு நிறைவடைகிறது என்கின்ற செய்தியை உறுதிபட தெரிவிக்கின்றனர். எனினும் 4 நற்செய்தியாளர்களும் இயேசுவில் இந்த மீட்பு எவ்வாறு நிறைவடைகிறது என்பதை தங்களுக்கே உரிய பாணியில் எடுத்துரைக்கின்றனர். மத்தேயு நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு சட்டத்தை நிறைவேற்ற வந்தார். அதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் என்கின்றார் இயேசு. அதாவது பழைய ஏற்பாட்டை நிறைவாக்குவதற்கு இயேசு வந்தார் என்கிற செய்தியை மத்தேயு தருகின்றார். எனவேதான் மத்தேயு நற்செய்தியில் இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவையாகும் நிகழ்ந்தன என்ற வார்த்தைகள் அடிக்கடி வருகின்றன. மத்தேயு 1:23,
இரண்டாவது பிரிவில் 15, 18 மற்றும் 23 வசனங்கள், 4, 14, 8, 17, 13, 35 மற்றும் 21, 5. இரண்டாவதாக மார்க்கு நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு காலத்தை நிறைவேற்ற வந்தவராக இருக்கின்றார். மார்க்கு நற்செய்தியின்படி இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட முதல் வாக்கியமே காலம் நிறைவேறிவிட்டது என்பதாகும். மார்க் 1:15. அடுத்து லூக்கா நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு கடவுளின் வாக்கை நிறைவேற்ற வந்தார். எனவேதான் இயேசு தன் சொந்த ஊராகிய நாசரேத்தில் இருந்த தொழுகை கூடத்திற்கு வந்து எசையா நூலிலிருந்து ஒரு பகுதியை தன் பணியின் நோக்கமாக வாசித்துவிட்டு, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று சொன்னார். லூக்கா 4:21. மேலும் லூக்கா 21:22 அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் என்று இயேசு சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். நான்காவதாக யோவான் நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு கடவுளது திருவுளத்தை நிறைவேற்ற வந்தவர். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு. யோவான் 4:34 என்றும், என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றும் யோவான் 6:38 இயேசு கூறுவதாக நாம் வாசிக்கிறோம். இறுதியாக சிலுவை மரத்தில் இறைவனின் திருவுளத்தின்படி தன் உயிரை கையளிக்க இருக்கின்ற வேளையில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி இறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நிறைவேற்றுதல், ஃபுல்ஃபில்லிங் என்ற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை. இதை முழுமையாக்குதல் என்ற அர்த்தத்தில் நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது மத்தேயு நற்செய்தியாளரின் கண்ணோட்டத்தின்படி இயேசு திருச்சட்டத்தை முழுமையாக்குகிறார். மார்க்கு நற்செய்தியாளரின் கண்ணோட்டத்தின்படி இயேசு காலத்தை முழுமையாக்குகிறார். லூக்கா நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு இறைவார்த்தையை முழுமையாக்குகின்றார். யோவான் நற்செய்தியாளரின் கருத்துப்படி இயேசு இறை திருவுளத்தை முழுமையாக்குகிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசு தான் சட்டத்தை முழுமையாக்க வந்ததை ஆணித்தரமாக எடுத்துரைக்கிறார். பரிசேயர்கள் சட்டத்தை வெறுமனே கடைபிடித்தனர். ஆனால் இயேசுவோ திருச்சட்டத்தை முழுமையாக்கினார். சட்டத்தை கடைபிடித்தலுக்கும் அதை முழுமையாக்குதலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் அழகுற எடுத்துரைக்கிறார். சீனாய் மலையில் செய்யப்பட்ட பழைய உடன்படிக்கை கற்பலகையில் எழுதப்பட்ட சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒன்றாகும். இயேசு ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையோ உள்ளத்தில் உறையும் தூய ஆவியின் குரலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகும். அதாவது எழுதப்பட்ட சட்டத்திற்கு வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை முக்கியத்துவம் கொடுப்பது இன்றியமையாதது. இருப்பினும் அதற்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அதுவே சாவை விளைவிக்க வல்லதாக மாறிவிடுகிறது என்பதை பவுல் எடுத்துரைக்கிறார். அதாவது நாங்கள் சட்டத்தை இம்மி பிசகாமல் கடைபிடிக்கிறோம் என்ற எண்ணமானது ஒரு மனிதரில் அகந்தையையும் ஆணவத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. இந்த அகந்தையும் ஆணவமும் ஒரு மனிதரது மகிழ்ச்சியையும் உறவுகளையும் சாகடிக்க வல்லது. இதுதான் பரிசேயரிடம் இருந்த பிரச்சனை. இதற்கு மாறாக தூய ஆவின் குரலுக்கு செவிமடுத்து நாம் வாழுகின்ற பொழுது வாழ்வில் தாழ்ச்சி இயல்பாகவே வந்துவிடுகிறது. உறவும் மகிழ்வும் நமதாகி விடுகின்றன. மேலும் வாழ்வின் முழுமையையும் சுவைக்க நாம் ஆரம்பித்து விடுகின்றோம். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வின் நிறைவு நீர் விரும்புவவற்றை நிறைவாக முழுமையாக நாங்கள் செய்வதில் அடங்கியிருக்கிறது என்பதை உணர வரம் தாரும். ஆமென்.